Hi friends, welcome to Safina Vlogs. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரமதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே ப்ரிப்பரேஷன், மசாலா பொடி பண்ணுறது, என்னென்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சா ஈஸியாக குக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ரெசிபீஸ்லாம் வேறு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் ரெசிபீஸ்லாம் போட மாட்டேன். அன்னன்னைக்கு எனக்கு என்ன தோணுதோ அதான் குக் பண்ணி போடுவேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. இந்த டைம் கொஞ்சம் பிஃபோராகவே நான் இனிஷியேட் பண்ணது என்னென்னா, ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி டிப்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது போக ஒரு லேடிஸ்க்கான ஜாபோடைய வேக்கன்சி இருக்குது, அது நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இது யார் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஓகேப்பா நம்ம ரமதான் வந்துருச்சு, க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் எந்துவான ஒரு விளாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஐடியாவான விளாகாக இருக்கும். வீடியோ கூட போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நான் ஷார்ட்ஸ் போடுறப்பே சரி, இல்லை விளாக் போடுறப்பே சரி, என்கிட்ட நிறையா பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, கிச்சனை பார்த்துட்டு உங்கள் கிச்சனில் கரப்பாம்பூச்சி இல்லையா, நீங்கள் எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றத மெயினாக என்கிட்ட எல்லாருமே கேட்பாங்க. என்னோட வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு மண்டேயும் தேர்ஸ்டேவும் எனக்கு ஒரு ஆள் வருவாங்க. ஆனால் அவங்க இவ்வளோ டீப்பாக க்ளீன் பண்ணுவாங்களா, ஒவ்வொன்றும் இறக்கி வச்சு பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கே டவுட்டாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு 1 மணி நேரம் என் வீட்டில் அப்படின்னா பக்கத்து வீட்டில் இன்னொரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட்டோட வேலை செய்கிறவங்க. ஸோ நமக்காக நம்ம சொல்கிற வேலை எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க. பேசிக்காக நம்ம க்ளீன் பண்ணி மாப் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு நம்ம எங்கேயாவது புக் பண்ணி அந்த டே ஃபுல்லாக அந்த க்ளீனிங்காக ஒதுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இது ரமதான் அப்போ தான் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஆனால் அது ரமதான் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டீப் க்ளீன் பண்ணுறப்போ ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஓகே, நம்ம எல்லா கழுவி வெளியே எடுத்துட்டோம், அதாவது எல்லா வேஸ்ட்டை வெளியே எடுத்துட்டோன்ற ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. இந்த டைம் நான் வெளியே இருந்து ஒரு கிளீனிங் சர்வீஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். யூட்டில் ஸ்டாப்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு அதாவது 1 BHKவா 2 BHKவா, டீப் கிளீனிங்கா, காக்ரோச்சுக்கு மெடிசன் வைக்கணுமா, சோஃபா க்ளீன் பண்ணணுமா, இப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை புக் பண்ணிவிட்டு 1 மணி நேரமா அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் அதிலே ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு 2 வாரத்துக்கு அப்புறமா அடுப்பெல்லாம் இப்படி ஃபுல்லாக எடுத்து டீப் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கச்சடா ஃபுல்லாக இருக்குதாங்க செய்யும் உங்களுக்கு. இந்த ஆப்புக்கு நான் ப்ரொமோஷன்லாம் எதுவும் பண்ணலைங்க, நானும் மணி பே பண்ணி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க டீப் க்ளீன் பண்ணது. ஒவ்வொரு சாமானையுமே வெளியே எடுத்துட்டு எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் நான் வைக்கும் போது நம்ம வச்ச மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க, நம்ம எல்லாத்தையும் கண்ணா பின்னா அப்படியே உள்ளே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே திருப்பி எடுத்து எனக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் அடுக்கி வைக்கணும். இது ஒன்று தான் என்னோட வேலையாக இருந்துச்சு. ஆனால் என்னன்னா எனக்கு ஃபுல்லாக யாரை க்ளீன் பண்ணி கொடுத்தாங்களா, அதுவே ஒரு பெரிய ஹெல்ப். எனக்கு அந்த மாதிரி ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்துச்சு. எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க எல்லா திங்ஸுமே இடத்த மாற்றி மாற்றி வச்சுருந்தாங்க. ஏன் இந்த ட்ரே மட்டும் அப்படியே இருக்குது, பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னா, அது எல்லாமே ட்ரேயில் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ட்ரேவை அப்படியே வெளியே எடுத்துட்டு அதை அப்படியே க்ளீன் பண்ணி மறுபடியும் வச்சிருக்கனால மட்டும்தான் இந்த ரேக் மட்டும் அது அப்படியே இருந்திருக்கு. மற்றது எல்லாமே திங்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுருந்தாங்க. இப்போ மெயின் மேட்டர் கரப்பாம்பூச்சிக்கு வருவோமா. உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி இல்லையா, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? என் வீட்டில் சூப்பராக தாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். என் வீட்டில் கரப்பாம்பூச்சின்ற ஒரு பிரச்சனையே கிடையவே கிடையாது. அது எப்படி என்னோட ஃப்ளாட்டில் மட்டும் கரப்பாம்பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்குது அப்படின்னா, நான் மட்டும் இல்லைங்க, இந்த ஃப்ளாட்டில் ஃபுல்லாகவே, அதாவது இந்த பில்டிங் ஃபுல்லாகவே 6 மந்த் 1 டைம் நல்லா மெடிசன் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படியே இன்னொரு விஷயத்துக்கு வர, இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் ரொம்ப பிசுன்னு ஆயிரும். ஒரு 2-3 டைம் நானே ரிஸ்க் எடுத்து மேலே ஏறி ஃபுல்லாக அந்த ஜிஃப் வச்சு நல்லா தொடச்சி விட்டுருக்கேன் நான். அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், கையெல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிரும், எரிய ஆரம்பிச்சிரும். அதனால தான் இந்த டைம் ஆளை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு அடிக்க வச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபுல்லாக ஃப்ரிட்ஜுக்கு வந்தாச்சு. இந்த ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ரமதானுக்கு இவ்வளோ நாளைக்கு முன்னாடியே இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் இல்லைங்க, கரெக்டாக நமக்கு ஒரு 2 வீக்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ஆப் மூலமாக புக் பண்ணியிருந்தேன் இல்லையா, அவங்க ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணி திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அது அவர் கணக்கு. ஒரு மணி நேரம் வேலை பார்த்தாங்க அப்படின்னா இவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க எனக்கு ஒரு 2 மணி நேரம் வேலை பார்த்தாங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜுக்காக எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ½ அன் ஹவர் தான் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதுக்கு ஒரு 1 மணி நேரம் சார்ஜ் ஆகும் இல்லையா. அதனால் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு வீட்டுக்கு வேலைக்கு வராங்க இல்லையா, அந்த சிஸ்டரை வச்சு இந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த எல்லா மசாலா பொடியிலேருந்து எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃப்ரீசரில் தான் வச்சிருப்பேன். இப்போ கொஞ்சம் ஸ்டாக் அதிகமாக இருக்கனால ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சிருக்கேன் நான். இப்படி இருந்த வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மாற்றிருக்கேன் நான். சோஃபாவில் இருக்க எல்லா திங்ஸுமே எடுத்து எல்லாத்தையும் வேக்கம் கிளீனர் போட்டு ப்ரஷ் பண்ணி பயங்கரமாக எல்லாத்தையும் ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு. வீடை ஃபுல்லாக தலைகீழ இழுத்து போட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவேன். அந்த பிள்ளைங்களோட
பண்ணுற ஸ்டடி டேபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் மட்டும் கை வச்சிடவே முடியாது. நம்ம எதையாவது வச்சு எதாவது எடுத்து கீழே போட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அம்மா இதை எடுத்து ஏன் கீழே போட்டிருக்கீங்க, அது இது ஒரு மூட்டமாக இருக்குது, அதே இது நினச்சிக்காதீங்க. ஏன்னா பெட்ஷீட்டுமா மாற்றிருக்கேன், அது துவைக்கிறதுக்கு கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படியே நான் ஒரு வீடியோ எடுத்துட்டேன் நான். இது வந்து எப்பவுமே வீக்லி இந்த மாதிரி ஒன் டைம் வந்து பெட்ஷீட்லாம் மாற்றி எல்லாத்தையும் டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி வீடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ சரி மெட்டீரியல்ஸ் எதுவும் கை வச்சாங்கன்னா எதுவும் நம்ம குப்பையில் போட்டுருவோம், மிஸ் ஆயிரும். அதனால் பார்த்துக்கலாம், ஏப்ரலோட முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த ரூம் அப்படியே விட்டுட்டு பெட்ஷீட்டை மட்டும் மாற்றிட்டு வெளியே வந்துட்டேன். ரூமில் பெருசாக க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இருக்காதுங்க. ஜஸ்ட் பெட்ஷீட்டை மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா ரூமே க்ளீன் ஆன மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. அப்படி பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பெட்ஷீட்லாம் கீழே அப்படி அழகாக மடிச்சு வைக்கணும்னு தான் ஆசை. நம்ம வீட்டில் ஒன்று சின்னது இருக்குது பார்த்தீங்களா, அது பெட்டில் ஏறி ஒரு ஜம்ப் பண்ணும். இது எதுக்கு தேவை, பேசாமல் மேலே மடிச்சு ஒரு மூட்டை மாதிரி வச்சிரும், ஒரு ஓரமாக அது வாட்டுக்கு இருக்கட்டும்ன்ற மாதிரி வச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து மேபி கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒர்க்கை நான் எத்தனை நாள் பார்த்தேன்னு சொன்னால் கரெக்டாக ஒரு 4 நாள் நான் பார்த்தேன். நான் கிச்சன் வேலையை மட்டுமே நான் 2 நாள் பார்த்துருக்கேங்க. ஒரு நாள் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இடையில கேப் விட்டுட்டு, ஏன்னா எனக்கால் முடியவே இல்லை சுத்தமாக. இந்த வீடியோ இன்ட்ரோ எடுக்க பார்த்துருப்பீங்க, என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக ஃப்ளஃபியாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு மெயினாக கழிச்சது டாய்ஸ்லாம், அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா நடந்துச்சுன்னு அப்படின்னு தான் சொல்லணும். நான் க்ளீனிங் பண்ணுற அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், எப்பயுமே நிறையா ஒர்க் லோடு கொடுக்க மாட்டேன், நான் நெக்ஸ்ட் வீக் கூட பார்த்துக்கலாம் சிஸ்டர், பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலாம் சொன்னேன். இல்லை கையோட இந்த வேலையை முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா திங்ஸையுமே இந்த ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த இது எல்லாத்தையுமே எடுத்து அவங்களே வாலண்டியராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதாங்க இருக்கிறதுலே பெரிய வேலை. நம்ம வந்து ஃப்ரிட்ஜை எவ்வளோதான் பண்ணாலும் அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க திங்ஸையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை மிச்சமாயிரும். ஒவ்வொரு ரமதான் அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் என்னன்னா டைம் இழுத்து நமக்கு ஏதோ ஒரு வேலை வந்துடும், அது கடைசியாக செய்யலான்னு வச்சிருப்பேன். க்ளீனிங் தானே கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது கடைசி செய்யவே முடியாது. நான் ஒவ்வொரு கபோர்டாக நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ நீட்டாக கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் மட்டும் பாருங்களேன். இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் இப்படியே இருந்துட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல, வெள்ளை வெள்ளையர்னு அழகா திங்ஸே இல்லாமல் பழைய சாப்பாடெல்லாம் உள்ள இல்லாமல், வா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. மெயினாக பாருங்களேன், சைடில் அவ்வளோ கேப் இருக்குது. வா இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் இதெல்லாம் 2-3 நாளைக்கு தான், அதுக்கப்புறம் பழசை உள்ள ஏற்றிடுவோம். ஒரு காய்கறி கூட ஃப்ரிட்ஜில் இல்லைங்க, இனிமேல் தான் போய் வாங்கி ரீஸ்டாக் பண்ணணும். வீட்டில் இருக்க பழைய போர்டு கேம்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கழிச்சு குப்பையை போட்டாச்சு. சைடில் 2 பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸோட பாக்ஸ் தான். அது வாங்கி வச்சு எவ்வளோ நாள் ஆச்சு. அந்த பாக்ஸை கூட கீழே போடாமல் வச்சிருந்தேன். ஏன் இப்படி பண்ணுறோம் எல்லாரும் எனக்கே தெரியல. எதுக்காவது யூஸ் ஆகும், பிள்ளைங்க ப்ராஜெக்ட்டுக்கு எதுக்காவது திடீர்னு கேட்பாங்கன்றக்காக வச்சிருக்குது. ஆனால் ஒரு பெரிய கச்சடா மாறும்போது வேணாம் தூக்கி போடு அப்படின்ற மாதிரி அன்னைக்கு எல்லாத்தையும் கழிச்சாச்சு. எனக்கு இந்த கவுண்டர் டாப்பில் எதுவுமே வைக்கக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். அது என்னன்னு தெரியல. எனக்கு ஃபுட் ப்ராசஸர் கூட வச்சிருக்கேன் நான், அதெல்லாம் தூக்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சா அழகாக தான் இருக்கும். ஆனால் எதுவுமே எனக்கு வைக்க பிடிக்காது. இப்படி ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி நிம்மதியாக ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், சுத்தமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அப்படி கூட சொல்லலாம். இப்போ இதை காமிக்க போகிற வீடியோ வந்து நான் பிளர் பண்ண போகிறேன். பிகாஸ் என்னன்னா இது ஃபுல்லாகவே நான் மெடிசன்ஸ், இது எல்லாமே இந்தியாவிலேருந்து எந்த மெடிசன்ஸுமே வாங்கிட்டு வர மாட்டேங்க. இது ஃபுல்லாகவே சல்மானோடது. சல்மானுக்கு வேறு ஒன்றும் இல்லை. சம்டைம்ஸ் இந்த வீசிங் மாதிரி வரும். இந்த குளிர் டைம் வரும்போது வந்து இந்த மாதிரி இந்த கல்ஃபில் இருக்க பிள்ளைங்க ரொம்ப சஃபர் ஆவாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே ஓவராக சளி பிடிக்குதுன்னு, அந்த சளி வந்து சரியாக ஆக மாட்டேது அப்படின்னா வந்து நெப்லேசர் வைக்க சொல்லிடுவாங்க. அந்த நெப்லேசர் நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா மெடிசன்ஸுமே இந்த மாதிரி பாக்ஸாக கொடுத்துருவாங்க. இதில் ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா வந்து நமக்கு இன்சூரன்ஸ் இருக்கனால எல்லாமே பாக்ஸாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அடுத்த டைம் போறீங்க அப்படின்னா இன்னொரு புது பாக்ஸ் தான் கொடுப்பாங்க. அதனால இந்த மாதிரி புதுசாக போய் வாங்கிட்டு வந்ததுனால பழசை ஃபுல்லாக கழிச்சு எல்லாத்தையும் டஸ்ட்பினில் போட போகிறேன் நான். இதோட ப்ரைஸ் எல்லாமே 45, 85, 185 இந்த மாதிரி போட்டுருக்குங்க. ஆனால் நமக்கு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்றனால எல்லாத்தையும் இப்படி தான் தூக்கி கொடுப்பாங்க. இங்கே கல்ஃபை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிசன்ஸில் வந்து எல்லாமே பாக்ஸாக தான் கொடுப்பாங்க. கல்ஃபை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியங்க. இது ஃபுல்லாக பிறந்ததுலேருந்து சேர்த்து வச்ச டாய்ஸை ஃபுல்லாக தூக்கி இந்த குப்பையில் போட்டாச்சு. ஒரு மாதிரியாக மனசு வந்து எடுத்து கொடுத்துட்டான். இது ஃபுல்லாக குட்டி குட்டி காரு, நல்ல கார், இது எதுவுமே உடஞ்சதெல்லாம் ஒவ்வொரு டைம் கழிச்சிட்டு சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த கார்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே வச்சுருந்துச்சுன்னா இந்த எருமை படிக்கவே பிடிக்காது. இதை வச்சு மட்டும்தான் விளாண்டுட்டு இருக்க போது. அதனால் ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஜக்காத் பாக்ஸில் போட போகிறோம். என்ன சொல்லுமா, ஜக்காத் லிட்டில் இது அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் நாளைக்கு எல்லாத்தையும் எடுத்து மொத்தம் போட்டுருவோம். ஓகே ஜக்காத் பாக்ஸில் போட்டால் என்னன்னு சொல்ல நடக்கும்? ஜக்காத் பாக்ஸில் டாய்ஸ் ஜக்காத் பாக்ஸில் போட்டால் என்ன நடக்கும்? நியூ டாய்ஸ் கிடைக்கும். இல்லாதவங்க யாருக்கெல்லாம் டாய்ஸ் இல்லையோ அவங்களுக்குலாம் இது போய் சேரும். கரெக்டா? ஸோ ஹாப்பிலி யூ ஹாவ் டு டொனேட் த டாய்ஸ். கரெக்டா? இதெல்லாம் தூக்கி அப்படியே இதில் போட்டுறணும் அல்லான்னு. ஓகே வீடு டீப் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து ஒழுங்காகவே சமைக்கவே முடியலைங்க. ஆக்சுவலாக எல்லாமே 1 பார்ட் ரைஸாக தான் செஞ்சுருந்தேன் நான். அன்றைக்கி கூட வந்து எல்லா பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே ஒரு சாம்பார் ரைஸ் மாதிரி வச்சு விட்டேன் நான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்டாக இருக்கும். அதோட அப்பளம் மட்டும் பொரிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு வெளியே வாங்காமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. எந்த மாதிரி சாப்பாடாக இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு அப்பளமும் ஊறுகாவும் இருந்தால் போதும், செம்ம சூப்பராக நம்ம லஞ்சை முடிச்சிருவோம். அன்றைக்கி அப்படி தான் வச்சுருந்தேன் நான்.
க்ளீன் பண்ணி கொடுக்குறவங்கலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் வீட்டு நமக்கு தானே தெரியும் எது வேணாம் எது வேணும்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கழிக்கிற வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய வேலை. இது யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எங்கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நானே இடையில ஒரு நாள் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காக்ரோச்சுக்கு மருந்து வைக்கிறவங்களை கூப்பிட்டுருந்தேன் நான். சேம் அதே ஆப்பில் தான் காக்ரோச்சுக்கு இந்த டைமில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி புக் பண்ணிட்டோம் அப்படின்னா டைம் ஸ்லாட் போட்டு அவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்குக்கு மேலே ஒரு பெரிய ஒரு வால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாலில் பின்னாடி ஒயிட்டாக உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு வீடியோவில், அந்த ஒயிட்டாக தெரியுதுல்ல, அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, பிஜியானோட பூப்பு. யாருனாலும் நம்ப முடியாது, இந்த பில்டிங்கோட டாப் அதாவது ரூஃப்ல உட்காந்துட்டு புறா வந்து கக்கா பண்ணது இல்லையா, அது வந்து எல்லா இடத்தும் தெரிக்குது. ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்லேருந்து எப்படி கரப்பாம்பூச்சி வரும்னா, அந்த டஸ்ட்பின் போடுறாங்க இல்லையா, அங்கே இருந்தால் எல்லா வீட்டுக்கும் ஃப்ளாட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி போகும். ஆனால் எங்களுக்கு அந்த இடம்லாம் நீட்டாக இருக்குது. எனக்கு இந்த சைட்ல இருந்து வருதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க. எனக்கு அவங்கள்ட்ட வீடியோக்காக அப்படி பேசுகிறேன். உண்மையாக சம்டைம்ஸ் காலையில் எழுந்து லைட் போடும்போது கரப்பாம்பூச்சி அங்கங்கே ஓடுறது பார்த்தா எனக்கு அப்படியே கோவமாக வருது. எனக்கு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க ரெஃபர் பண்ணதுனால இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, ஒரு 3 hours வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா சரியாயிரும், கிட்ஸ் எல்லாம் வெளியே கூட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணியாக நிற்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன் டைம் வேற க்ளீன் பண்ணும். அல்லாவே நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ரெடியாக தானே வச்சிருக்கோம். நம்ம காக்ரோச்சுக்கு இந்த மாதிரி டாட் வைப்பாங்க இல்லையா, நீங்கள் ஜஸ்ட் அது மட்டும் வச்சு விடுங்க. என்னால் ஸ்ப்ரே எல்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் என்னால் க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் கொண்டு எல்லா இடத்துலையுமே நான் வச்சுட்டேன். நான் இது இவ்வளோ அட்வான்ஸாக பண்ணுறேன் அப்படின்னா ரமதான் டைமில் நம்ம நிறைய குக் பண்ணுவோம், நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு டைமும் இருக்காது. ஆக்சுவலாக தொழுக போவோம், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ரமதான் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டில் எவ்வளோ கரப்பாம்பூச்சி கூடுதுன்றது நம்மளால் கண் கூட பார்க்க முடியும். அதுக்காக தான் பிஃபோராகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றக்காக தான் இந்த டைம் வெரி ஏர்லியராகவே வச்சுட்டேன். நான் கரப்பாம்பூச்சிக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரில் கொக்கோ பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி சுகர்லாம் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்களாம்ப்பா. பாருங்களேன், கேட்கறதுக்கே அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. கல்ஃபை பொறுத்த வரைக்கும் கரப்பாம்பூச்சி மட்டும் இல்லாமல் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், இது ஒரு சொர்க்கம் தான், அப்படிதான் சொல்லணும். இந்த வாஷிங் மிஷின் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கழுவி விட்டால் தண்ணி போகும் இல்லையா, அதுக்குள்ளே அதுக்கப்புறம் பாத்ரூம் அந்த மாதிரி இடம்லாம் இருக்குல்ல, தண்ணி வலிச்சு விட்டோம்னா போகும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல்லாக நான் ஸ்ப்ரே பண்ணி வாங்கிட்டேன். அப்புறம் மெயினான விஷயம் அந்த அண்டா காக்கசம் அப்படின்ற மாதிரி, அங்கிட்டு திறந்தாதான் அங்கிட்டு பூதம் இருக்குன்ற மாதிரி, அங்கிட்டு திறந்தாதான் எனக்கு கரப்பாம்பூச்சி வரும் இல்லையா, அங்கிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சு வாங்கியாச்சு. பாத்ரூமுக்கு ஸ்ப்ரே அடிச்சாச்சு, அந்த தண்ணி போகும் இல்லையா அந்த இடம். அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டாட்டாக வச்சாச்சு. அந்த சைடு உண்மையாக சொல்லலாம் திறக்கவே முடியலைங்க, அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. அது ஒரு சேஃப்டியே இல்லை. அதெல்லாம் ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய ஒரு நோயே வந்துடும் போல, அவ்வளோ பயமாக இருந்தது. புறாவோட கக்கா வந்து எவ்வளோ கெடுதி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நானும் மெயின்டெனன்ஸை சண்டை போட்டு தவிச்சிட்டேன். நான் சொல்கிறப்பெல்லாம் வந்து இந்த பிள்ளை வந்தாவே சண்டை தான் போட வருதுன்ற மாதிரி அவன் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான். நம்மளோட கஷ்டத்தை சொன்னால் அவனுக்கு புரிய மாட்டேது. ஒரு வாட்ச்மேனுக்கு என்ன சொன்னால் புரியும், அவ்வளோதான். அவருக்கு நீ எதாக இருந்தாலும் நீ மேனேஜ்மெண்ட்டை பேசிக்கோ அப்படின்றாரு. இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, சப்போஸ் மேபி உங்கள் வீட்டில் நிறைய கரப்பாம்பூச்சி இருக்குன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மணி நேரம் நீங்கள் கிச்சன்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வீடையே மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. அதாவது மண்டமேலுக்கு கொண்டே மறந்த கதையாக தான் எல்லாமே எது எப்படி கரெக்டாக நடக்குது, சூப்பராக நடக்குதுன்னு சந்தோஷப்படக்கூடாது. பக்கத்தில் இருக்க பாத்திரத்தை எடுத்து உள்ளே வைக்காம இருந்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சூப் போட்டு கழுவி நான் உள்ளே வச்சேன். நான் தண்ணி வலிச்சு வர இடத்துல எல்லாம் பாத்ரூம் இந்த மாதிரி அடிச்சிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன கொசுமா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உள்ளே வராது. கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்காக தான் நான் வீடியோவில் நான் காமிக்கிறேன். நான் சம்டைம்ஸ் அதுல இருந்தால் கரப்பாம்பூச்சியுமே வெளியே வரும். ஆனால் வீட்டில் இருக்க 3 பாத்ரூம்லேயும் மெயினாக அதை வைக்க சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரி வீட்டில் தவக்கிற மாதிரி குட்டி குழந்தைங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாட்டாக வைக்கிறாங்க இல்லையா அந்த மருந்து, அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த இடுப்பு கீழே வைக்கவே மாட்டாங்க. அவங்க நான் ரெக்வஸ்ட் பண்ணி தான் வைக்க சொன்னேன். பிகாஸ் அது வாசல்றனால அவங்க வச்சுட்டு போனாங்க. ஆக்சுவலாக வைக்க கூடாது தான், ஏன்னா பிள்ளைங்க அதை எடுத்து வாயில போட்டுருவாங்க. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதை மட்டும் தயவுசெய்து ரிஸ்க் எடுக்காதீங்க, அது நல்லது கிடையாது. அப்புறம் மெயினாக வந்து லேடிஸ்க்காக ஒரு ஜாப் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எப்போவுமே வந்து எல்லாரும் என்கிட்ட கேட்குறது என்னன்னா, ஜென்ஸுக்காக ஏதாவது சொல்கிறீங்க ஆனால் லேடிஸ்க்காக எதுவுமே நீங்கள் சொல்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னன்னா, கல்ஃபில் வந்து ஒரு வேலை வாங்கி தரோம், வேலைக்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னாவே ரொம்ப கவனமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நாங்கள் சொல்லிடுவோம், நீங்கள் வந்து யார்கிட்ட பே பண்ணியோ இல்லை இங்கே வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து நம்ம ப்ராப்பரான இடத்த சொல்லலை அப்படின்னா அது உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். நான் போகிற சலூனில் தான் வந்து இந்த வேக்கன்சி இருக்குது. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருக்கணும். மெஹந்தி போட தெரிஞ்சிருக்கணும், ஹேரை பற்றி எல்லாமே டிசைன் பண்ணுறாங்க, ப்ளோ ட்ரை, ஸ்ட்ரைட்னிங், வாட் எவர், ஸ்மூத்னிங் இப்படிலாம் இருக்கு இல்லையா, ஹேரு, அதுக்கப்புறம் எல்லா மேக்கப், அதுக்கப்புறம் வந்து பெடிக்யூர், மெனிக்யூர், அதுக்கப்புறம் வாட் எவர், எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன நிறைய இருக்குன்னு தெரியல. இப்படி எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆல்ரவுண்டராக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்லரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க நம்பரை நான் டிஸ்பிளேல கொடுக்குற பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டேன் அப்படின்னா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனுக்காகலாம் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எனக்கு ஆல்ரவுண்டராக இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் உங்களுக்கு நம்பர் ஷேர் பண்ணுறேன். ஓகேயா? இன்னொரு உங்கள்கிட்ட சின்ன ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன் திருப்பி ஆல்ரவுண்டர்னு சொல்கிறேன்னா, அவங்க அதைத்தான் கேட்குறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி சின்ன சின்ன ஒர்க் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க, அவங்க ட்ரைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் வேணும்னு கேட்குறாங்க. மெஹந்தி போடுறது இப்படி எல்லாமே இருக்குது இல்லையா.
ஸோ எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளாக வேணும். பிஃபோர் ரமதானுக்குள்ளேயே வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பர். அவங்க எதிர்பார்க்குறது அதுதான். சேலரி வந்து 1500 பிகினராக இருந்தால் நல்லா எல்லாமே தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா 2000 to 2500 கிராம்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது உங்களோட சிவி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு அவங்க சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அவ்வளோதான். இதுதான் ஜாப் வேக்கன்சி இருக்குது இப்போதைக்கு. ஸோ யாருக்காவது லேடிஸ்க்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இந்த வீடியோவில் பார்க்குறப்ப நிறைய பேர் நினச்சிப்பீங்க ஏன் ஃபேஸ்லாம் ரொம்ப ஊதுனமாக ரொம்ப ப்ளஃபியாக இருக்க மாதிரி நினச்சிருப்பீங்க. ஒன்றுமே முடியல, சரியான குளிர் வேறங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபீவரிஷாகவே இருக்குது, ரொம்ப உடம்பு வலி. அதோட சேர்ந்து தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்தேன் நான். ஏன்னா க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இது ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு எனக்கு. அது வேலைன்னு வந்து அந்த வாரம் ஃபுல்லாக வேலையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு நாளாக தாங்க இருந்துச்சு. இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸ் இதை பற்றி பேசாதவங்க, இதை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டீங்க. நானும் அதை அப்ளை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் இன்னைக்கு அப்ளை பண்ண வந்திருக்கேன் தெரியுமா, 31 அன்னைக்கு தான் லாஸ்ட் டேங்க. இன்னைக்கு விட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு ஃபைனு தான் அப்படின்றனால அன்னைக்கு கடைசியே கிளம்பி வந்தாச்சு. அன்னைக்கு உள்ள நடந்த எதையுமே வீடியோ எடுத்துலாம் போட முடியல. இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்றேன், மஸ்ட் கண்டிப்பா எடுக்கணும். அதுதான் இன்ஃபர்மேஷன், வேற வழியே கிடையாது. லைஃப்ல நடக்கிறது, நான் அங்க இங்க போறது, இப்படி எல்லாத்தையுமே காமிக்கலாம். ஆனா சிஸ்டர் நீங்க என்ன வாங்கிருக்கீங்க, அந்த ப்ராடக்ட் நீங்க எங்க வாங்குனீங்க, இது விலை கம்மியா இருக்கான்னு கேட்டா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கு தான் நான் பேமெண்ட் பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள். நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ், இந்த அபாயா எங்க வாங்குனீங்க, இந்த ஹேண்ட்பேக் எங்க நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இந்த லிங்க் கொடுக்குறீங்களா, அந்த கடை பேர் சொல்றீங்களா, அப்படிலாம் கண்டிப்பா நீங்க கேட்பீங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே இந்த லைசன்ஸ் எடுக்கணும். நமக்கு பே பண்றாங்க இல்ல பே பண்ணல, நான் வந்து அந்த கடை நல்லா இருக்கு, இந்த சாப்பாடு நல்லா இருக்கு, இந்த பொருள் நல்லா இருக்குன்னு ஒரு விஷயத்தை நான் ப்ரோமோட் பண்றேன் இல்லையா, அதுக்காகத்தான் இந்த லைசன்ஸ் எடுக்க சொல்றாங்க. இது உண்மையாவே எக்ஸ்பென்சிவ் தான், வருஷத்துக்கு கொண்டே ரெனியூல் பண்ணணும். ஆனா கண்டிப்பா இதுல ஏதோ மேஜர் மிஸ்டேக் நடந்திருக்குது, அது எல்லாத்தையும் சரி பண்ணணும்ன்றதுக்காக இந்த கவர்மெண்ட் இந்த பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்றது நமக்கு நல்லா புரியுது. ஃபைனலா நானும் துபாயில் லைசன்ஸ் எடுத்துட்டேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எவ்வளோ பேத்துக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி தான். இதெல்லாம் செய்யணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கும், இது எப்போ செய்கிறது, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கும், சரி அவ்வளோதான் ரமதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதை பண்ணிடுவோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு கிளிக் மூமெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. யாரும் டிலே பண்ணிகிட்டே இருக்காதீங்க, டக்குன்னு ரமதான் வந்துடும் உங்களுக்கு. ஸோ டக்குன்னு நீங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இது எல்லாத்தையும். அப்புறமா ப்ரிப்பரேஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வழக்கம் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஃபீல் குட்டான ஒரு vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.